ஜானகி அம்மா தன்னுடைய இறுதி நாட்களை மைசூர்ல தான் கழித்திருந்தாங்க. அதுவும் தன்னுடைய மகன் முரளிகிருஷ்ணா இறந்ததுக்கு அப்புறமா மைசூர்ல ஒரு வாடகை வீட்டுல தான் இருந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி தன்னுடைய மகன் முரளிகிருஷ்ணாவுடன் இருந்தாங்க. முரளிகிருஷ்ணா இந்த வருடம் ஜனவரி மாதம் தான் காலமானாரு. அவர் உயிரோடு இருக்கும்போது ஜானகி அம்மாவுடைய பிறந்த நாளை எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட கொண்டாடி இருந்தாங்க. அந்த வீடியோ தான் இப்ப சோசியல் மீடியால வைரலாயிட்டு வருது. அண்ட் ஜானகி அம்மா இப்போ மைசூர்ல எந்த ஒரு சொந்த பந்தமே இல்லாம தனிமையில தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. ஒரு ரசிகருடைய வீட்டுல தான் மைசூர்ல இருந்திருக்காங்க. ஜானகி அம்மா 1938 ஏப்ரல் 23 அன்னைக்கு தான் பிறந்திருந்தாங்க. இப்போ ஆந்திராவுடைய குண்டூர் மாவட்டத்துல பல்லப்பட்லா என்ற ஊர்ல தான் பிறந்திருந்தாங்க. 3 வயசுலயே இசையை கற்க ஆரம்பிச்சாங்க. 9 வயசுலயே மேடை நிகழ்ச்சியில பாடவும் தொடங்கினாங்க. தமிழ்ல 1957ல வெளிவந்த மகதல நாட்டு மேரி திரைப்படத்துல தன்னுடைய முதல் பாடலை பாடினாங்க. அந்த பாடலுக்கு கிடைத்த வரவேற்பு அந்த ஆண்டுல 6 மொழிகள்ல பாடுற வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சது. ஆனா அவங்கள பட்டி தொட்டி எங்குமே கொண்டு சேர்த்தது என்னமோ கொஞ்சம் சலங்கை திரைப்பட பாடல் தான். 20 மொழிகள்ல 48,000 பாடல்களை பாடியுள்ள ஒரே பாடகி ஜானகி தான். 4 முறை தேசிய விருதும் 30க்கும் மேற்பட்ட மாநில விருதுகளையும் வென்றிருக்காங்க. தமிழ்ல 16 வயதிலே படத்தின் செந்தூர பூவை பாடலுக்காகவும் தேவன் மகன் படத்துல இடம்பெற்ற இஞ்சி இடுப்பழகி பாடல்களுக்காகவும் தேசிய விருதுகளையும் பெற்றாங்க. அண்ட் ரீசெண்டா தான் ஜானகி அம்மாவுடைய மகன் முரளிகிருஷ்ணா மாரடைப்பால காலமானாரு. அந்த விஷயம் தான் அவங்கள ரொம்பவே துயரத்தில் ஆழ்த்தினது. மகனை பறி கொடுத்த வேதனையோட மைசூர்லயே வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க ஜானகி அம்மா. உடல்நலக் குறைவால ரீசெண்டா தான் பொது நிகழ்ச்சியில பங்கேற்பதையும் தவிர்த்தாங்க. தனக்கு பிடித்தமான ஊர் மைசூர்ன்ற காரணத்தினாலேயே இறுதி நாட்களை அங்கேயே கடத்திருக்காங்க. மைசூர் மீதான அன்பின் காரணமா தான் அவங்க தன்னுடைய சொந்த ஊரையே விட்டுட்டு இங்க குடியேறி இருக்காங்க. ஜானகி அம்மாவுக்கு மைசூர்ல உறவினர்கள் யாருமே இல்லை. அதோட அவங்க ஒரு ரசிகருடைய வாடகை வீட்டுல தான் தங்கி தன்னுடைய இறுதி நாட்களையே கழித்திருக்காங்க. கர்நாடகா மைசூர்ல இருக்கிற போகடி பகுதியில ரசிகருடைய வீட்டுல தான் தங்கி இருந்திருக்காங்க. அந்த வீட்டுல உரிமையாளரான பவ்யா தீவிர ரசிகரா. அவங்களுக்கான எல்லா ஏற்பாடுகளுமே அவங்களே கவனிச்சுட்டு வந்திருக்காங்க. 2 வருடங்களாவே மைசூர்ல வசிச்சுட்டு வந்த ஜானகி பாடுறதுல இருந்தே ஓய்வு பெற்று ஆன்மீகத்துல கவனம் செலுத்தினாங்களாம். மைசூர்ல நிறைய கோவில்களுக்கு அடிக்கடி போகிறது வழக்கமா. அண்ட் மகனுடைய மரணத்தாலேயே ரொம்பவே துயரத்துல இருந்திருக்காங்க. அதோட வயது மூப்பு தொடர்பான பிரச்சனைகளால அவதிப்பட்டும் அதுதான் கூறப்படுது. இந்நிலைதான் திடீர் மாரடைப்பால ஜானகி அம்மா காலமானதாக மைசூர்ல இருக்கிற அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல தெரிவிச்சிருக்காங்க. இப்படி கடைசி காலத்துல எந்த உறவுகளுமே இல்லாத இடத்துல தனக்கு பிடித்த ரசிகர்களுடைய வீட்டுல வாழ்ந்திருக்காங்க. ஆனா இவங்க ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்த தருணம்னு பார்த்தா தன்னுடைய மகனுடன் சேர்ந்து கொண்டாடிய அந்த பிறந்தநாள் விழாதான். இந்த வீடியோ இப்போ சோஷியல் மீடியால வைரலாயிட்டு வருது. மேலும் ஜானகி அம்மா குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இது போன்ற வீடியோஸை பார்க்க நியூஸ் தமிழ் கிட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க.